Hi 10th student, exercise 1.4 8th sum. Let a minus 1 comma 1 and b 0 comma 2 if the function a to b defined by f of x equal to ax plus b is an onto function. இந்த function வந்து onto function ஆன்னு கேட்டிருக்காங்க. find ab. அப்படி onto function இருந்ததுன்னா ab கண்டுபிடிக்கணும். முதல்ல நமக்கு onto ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், டொமைன், கோடொமைன். onto ஃபங்க்ஷன்னா இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே, இது ஏ வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் பி கூட என்ன செய்யணும், மேட்ச் ஆகணும். ஆனால் அது அல்டர்னேட்டாக ஒன்று விட்டு ஒன்று கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஏ வந்து minus 1 comma 1, அடுத்தது b வந்து 0 comma 2. f ஃபங்க்ஷன் வந்து a to b கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் f of x equal to ax plus b, இதெல்லாம் given, கொடுக்கப்பட்டவை. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -1 இருந்துச்சுன்னா இப்போ f of -1 என்ன இருக்கும்? ஸோ இந்த இடத்துல இதை தனியாக எழுதுங்க, ax plus b. f of -1 போட்டிங்கன்னா -a plus b. அடுத்து எக்ஸோட வேல்யூ 1 இருந்ததுன்னா f of 1 equal to, எக்ஸோட வேல்யூ 1 போட்டிங்கன்னா a plus b. ஸோ இங்கே -a plus b, ஸோ a plus b. சரிங்களா, இதுதான் வருது. ஸோ இதில் இருந்து எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அப்படி டிஃப்ரென்ஸ் இருந்தாலே onto ஃபங்க்ஷன். ஸோ அதை எப்படி எழுதுறது? இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் இது -1 போட்டால் இது வேறு தான் வருது, அப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதேமாதிரி 1 போட்டிங்கன்னா வேறு வருது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக நிலையாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா இட் இஸ் அண்ட் onto ஃபங்க்ஷன். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா இட் இஸ் onto ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு -a plus b equal to -a b. ஸோ ஃபங்க்ஷன் a to bன்னு கொடுத்துருக்கனால a -1 b வந்து இப்படி வந்திருக்கு இல்லையா, இங்கே ஆல்ரெடி b கொடுத்துருக்காங்க. அப்போ -a plus b equal to இதுவும் ஒன்று தான் நமக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு டைம், இது செகண்ட் டைம், இதுவும் ஈக்குவல். ஸோ -a plus b equal to 0 ஃபஸ்ட்டு டைமுக்கு, ஒன்றாவது ஈக்குவேஷன். அதேமாதிரி ரெண்டாவது இது, அப்போ a plus b equal to 2. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா இந்த வேல்யூ, அதாவது இது போட்டோம் அப்படின்னா நமக்கு b வரும். ஆக்சுவலாக அங்கே ஈக்குவேஷன் மாதிரி வந்திருக்கு, ஆனால் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், ஈக்குவல் பண்ண போகிறோம். இது புரியணும், இது புரியலை அப்படின்னா நம்ம ஏபி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்யலாம், ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிங்கன்னா a கேன்சல் ஆயிரும், 2b equal to 2ன்னு வரும். அப்போ p equal to இந்த 2 கேன்சல் ஆயிரும், 1 வந்துடும். ஸோ இந்த p வேல்யூவை தூக்கி ஈக்குவேஷன் 1 2 எதுலனாலும் போடலாம். சப்ஸ்டியூட் இன் 1 போட்டிங்கன்னா -a plus 1 equal to 0. பிக்கு பதிலாக 1 போடணும். ஸோ a equal to 1ன்னு வந்துடும். இந்த மைனஸ் இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆயிரும், a equal to 1. அப்போ a வேல்யூவும் 1, b வேல்யூவும் 1. ஸோ நம்ம செஞ்சுருக்கிறது கரெக்டு தானே அப்படிங்கிறத இந்த ரெண்டு இதில் எதிரியாதில் 1 போட்டு பார்க்கலாம். இப்போ -a வேல்யூ எத்தனை, 1. அப்போ இது -1ன்னு ஆயிரும். ப்ளஸ் b வேல்யூ என்ன, 1. -1 + 1 0. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்ட்.